1 மணி நேரம் கழிச்சு அந்த சாம்பார் வச்சா தெளியாமல் இருக்கிறதுக்கு அந்த சாம்பார் தூள் மேலே லைட்டாக போட்டு வறுக்கிறது. அது கொஞ்சம் மனமும் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த சாம்பார் தூள் போடுறோம். போட்டாச்சு. இந்த சாம்பார் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சாச்சு, மசாலா அரைச்சாச்சு. பாத்திரத்தை வைக்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு பாத்திரம் வைக்கிறோம். வச்சுட்டு குக்கரில் இருக்கிற 100 கிராம் பருப்பை ஊற்றுறோம். பருப்பு ஊற்றியாச்சு. அடுப்பத்தை வைக்கலாம். பருப்பு ஊற்றியாச்சு. அடுப்பத்தை வச்சுட்டோம். பருப்பு இந்த அளவுக்கு ஒரு 80% பருப்பு வந்திருந்தா போதும். ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சிருக்கோம். அந்த முருங்கைக்காயை போடுறோம். இப்போ 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கோம். 2 தக்காளி போடுறோம். நாங்கள் ஆப்பிள் தக்காளி சாம்பார் போடுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் நாட்டு தக்காளி தான், நாட்டு தக்காளி போட்டுங்க. 2 தக்காளி போடுறோம். நூறு கிராம் வெங்காயத்தில் ஏற்கனவே 50 கிராம் வறுக்கிறதுக்கு போட்டிருக்கோம். மிச்சம் 50 கிராம் வெங்காயம் இருக்குது. இதில் பாதி போட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ முருங்கைக்காய் மட்டும் லைட்டாக வெந்தால் போதும். சாம்பார் மசாலா ஊற்றிடலாம். பருப்பு கொஞ்சம் வேகட்டு. பருப்பு வெந்துருச்சு. முருங்கைக்காய் நம்ம இப்போ தான் முருங்கைக்காய் போட்டிருக்கோம். அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்ததுன்னா சாம்பார் அப்படி மனம் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் மசாலா போடலாம். ஒரு 2 நிமிஷம் முருங்கைக்காய் வந்ததும் மீண்டும் உங்களுக்கு எப்படி வைக்கிறேன் நான் காமிக்கிறேன். இப்போ தக்காளி முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச சாம்பார் மசாலா போடுறோம். இப்போ சாம்பார் மசாலா ஊற்றியாச்சு. அரைச்சி வந்து சாம்பார் மசாலா ஊற்றிட்டோம். இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் உள்ள புளி ஊற்றுறோம். ஜஸ்ட் புளி ஒரு டேஸ்ட்டுக்கு தான் ஊற்றணும். நிறைய புளி வந்துட போகுது. சாம்பார் மாதிரி புளி ஊற்றிடாதீங்க. நல்லா ஒரு கொதிக்கட்டு. மசாலா சாம்பார் நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் பருப்பு போட்டு சாம்பார் வறுத்து அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு 15-20 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இந்த சாம்பார் இருக்கும். இப்போ சாம்பார் இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு கொதிக்கிட்டு சாம்பார் மசாலா நல்லா வேகட்டு, ராஸ்மல் போட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த டைம்ல இந்த சாம்பாருக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தாது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து போட்டுக்கிறேன். 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்குறோம். இந்த சாம்பார்